அந்த சுயநலத்துக்கான தண்டனை தாண்டா இது. எங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. எங்க வசதிக்கும் சுயநலத்துக்கும் உன்ன வளர்ச்சி கட்டதுக்கு நிச்சயமா எங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. என்ன இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டு பேசுறீங்க? இத பாருங்க, இதுல யாரோட தப்பும் கிடையாது. இல்ல ராசா, இல்ல இல்லையா செல்வம், இல்ல தப்பு இருக்கு, என் மேலேயே தப்பு இருக்கு. முதல்ல உன் கல்யாண பேச்ச எடுத்து எல்லாம் கூடி வர்ற நேரத்துல அந்த கல்யாணம் நடந்தா என்ன குளத்துக்கு வேணு என் மேல மண்ணெண்ண ஊத்திக்கிட்ட படுபாவிடா நானு. பெத்தவளையே முதல்ல அப்படி தடுத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்கும்? நான் பாவிடா, உன் வாழ்க்கையை கெடுத்த பாவிடா நானு. அம்மா, ஏம்மா அழுவுற? நீ செஞ்சது வேணா தப்பா போயிருக்கலாம். ஆனா எந்த அம்மாவும் பெத்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போன சத்தியமா நினைக்க மாட்டாங்க. நீயும் அப்படித்தானேம்மா? நான் நல்லா இருக்கணும் தானமா இத்தனையும் செஞ்ச. இதுதானமா இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. அழாதம்மா, எதுக்குமா தேவையில்லாம நீயும் அண்ணனும் வேதனை பண்றீங்க? வேண்டாம்மா, அழாதம்மா, பிளீஸ்மா, அழாத. யார் வேணா எப்படி வேணா போட்டோமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மானு நீ வேணும்மா. நீ என்ன பாத்துக்க மாட்டியம்மா? உடம்பு நீ முதல்ல பாத்துக்கணும். எங்களுக்கு அவாவது நீ சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த பாரு, முதல்ல அழத்தை நிறுத்து. அழாத, வாமா, வந்து ரெஸ்ட் எடு. வாமா, வாமா. எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். போதும், தேவைக்கு மேல அழுது தீத்தாச்சு. போருங்கிற அளவுக்கு எல்லாரும் மனவேதனைப்பட்டாச்சு. இனிமேல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் தலைமுழுகின மாதிரி நீங்க எல்லாரும் தலைமுழுகிடுங்க பிளீஸ். வாழ்க்கை என்ன இதோட முடிஞ்சா போச்சு. பண்றதுக்கு நமக்கெல்லாம் வேற வேலை இல்லையானே? இதையே மறுபடியும் பேசி பெருசுபடுத்திக்கிட்டு நல்லாவா இருக்குதுல? வெளியில போய் எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா? என்ன கேட்கட்டுமே நிர்மலா. எவ்வளவு நாளைக்கு கேட்க போறாங்க? ஒரு வாரம், ஒரு மாசம், அவ்வளவுதான். பழசா போயிடும். இந்த வீட்டுல நாமெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கான விஷயமே இல்லையா? ஒரு குழந்தை இருக்கு, அடுத்தது நிர்மலாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படாம போன வழியே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா நல்லாவே இல்லைன்னு. காலப்போக்குல கேள்வி கேட்கறவனு மறந்து போயிடுவான், நாமளும் மறந்து போயிடுவோம். இத பாருங்க, எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இந்த வீட்டுல ஒருத்தி வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் மறக்கணும். அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அண்ணி, அம்மாவுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. குழந்தைங்க கொடுங்க.
யாருமா அது? யாருன்னு பாருல. கீரைக்காரி மாதிரி இல்ல? ஏன் அப்படி கத்துறா? ஜி, வாங்க. வாங்க கோபி. என்னடி இதெல்லாம்? சும்மாதான். என்னங்க யார் வந்திருக்கா பாருங்க. வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. கத்துனது இந்த விஜய் தான். ஐயோ இந்த ஆச்சரியமா இருக்கு. காலையிலேயே 2 பேரும் வந்திருக்கீங்க. ஏன் அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்ன? தெரியாம கேட்டுட்டேன். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். என்ன ரவி, நான் விஜய்க்கு பயப்படுற மாதிரி நீங்களும் பயந்து பேசுறீங்க? இல்ல கோபி, சிஸ்டருங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் வேலையாகாது. கூட்டணி அமைச்சு நம்மள கவுத்துருவாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் கோபி, வேற என்ன விசேஷம்? தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொழிலாம் நல்லா இருக்குமா? ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, அத சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். என்னது? அது வந்துங்க சொல்லு. சொல்லு விஜய். நீங்க 2 பேருமே சொல்ல போறது இல்ல. நான் சொல்லட்டுமா? நீங்க அப்பாவை போறீங்க, விஜய் அம்மா ஆக போறா. கரெக்டா? வாழ்த்துக்கள் கோபி. இதுக்கு நீங்க வாயை திறந்தே பதில் சொல்லிருக்கலாம். இப்படியா மாத்தி மாத்தி வெக்கப்பட்டு இருக்கிறது? விஜய், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்ப கவனமா பாத்துக்கோ என்ன? அம்மா, நிறைய சக்கரை போட்டு காஃபி எடுத்துட்டு வா. இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். காஃபி எதுக்குடா? நான் ஸ்வீட்டே செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்புறம் ரவி, என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் சொல்றேன்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்ல, தல தீபாவளிக்காக நம்ம எல்லாரும் அலவர்குளம் போயிருந்தோம். அங்க சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து போச்சு. யாரும் எதிர்பார்க்கல. இது நடந்திருக்கவே வேணாம், ஆனா நடந்து போச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதனால உங்களுக்கும் மாணிக்கண்ண சரவணி ஃபேமிலிக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் வந்துடக்கூடாது. ஏன்னா இது இத்தோட முடிஞ்சு போற உறவு இல்லை. நம்மளாவது பரவாயில்ல, வேற வேற ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஆனா இவங்க 5 பேருமே ஒரே வயித்துல பிறந்தவங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கு நாம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடக்கூடாது இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனை ஒரேடியா சரியானோம்னா நீங்க ஒரு தடவை லீலா வளைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ராஜம்மா தான் எப்படி முறையா பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. மாணிக்கன் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட எனக்கு கண்டபடி பிடிச்சி திட்டாங்க. நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையில அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பரந்த மனசு உள்ளவங்க. கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரியா தான் திட்டுவாங்க. என்னெல்லாம் எவ்வளவு திட்டிருக்காங்க தெரியுமா? பாத்தீங்களா? நீங்க இதை சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க. எனக்கு அந்த அம்மா பேரை கேட்டவே பயமால இருக்கு. இதெல்லாம் பார்த்தா முடியுங்களா? நமக்கு நோக்கம் தானே முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அம்மா பேசலாம், இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறலாம். நம்மளோட இந்த உறவு விட்டு போயிடக்கூடாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு நீங்க லீலாவை கூட்டிட்டு போயிட்டு வர போறீங்க. இதுக்குமே உங்களுக்கு இன்னும் பயமா இல்ல தயக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன். ஆனா நீங்களும் வரணும். என்னது? நானா? இவ்வளவு தூரம் நீங்க தானே எல்லாத்தையும் சொன்னீங்க, துணைக்கு வாங்க. இல்லங்க, அதெல்லாம் சரி வராது. அட வாங்க கோபி. இல்லங்க,